வணக்கம். இபிஎஸும் எம்கே ஸ்டாலினும் கூட்டு அறிக்கையா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிவிகே ஆட்சி இன்னும் 6 மாசத்தை தாண்டாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் சொன்னதுக்கான பின்னணி என்ன, அதுக்கான மறைமுக செய்தி என்ன, இதுக்காக ஏதாவது ஒரு ஹிடன் மெசேஜ் இருக்கா அப்படின்றதையும் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்ப்போம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிவிகேவை கட்சியை பிளவுபடுத்துறதுக்கும் டிவிகே ஆட்சியை காலி பண்றதுக்கும் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன ஸ்டேட்மெண்ட் படி இபிஎஸ் அண்ட் இபிஎஸ் அதோட ஸ்டேட்மெண்ட்டும் சேர்த்து இப்ப இவங்க கட்சியில நிறைய எக்ஸ் மினிஸ்டர்ஸ், எம்எல்ஏஸ், அதுக்கப்புறம் கட்சி நிர்வாகிகள் ஏடிஎம்கேல இருந்து டிஎம்கேல இருந்து மற்ற கட்சியில இருந்து தொடர்ந்து சேர்ந்துகிட்டே இருக்காங்க. இது வெளியே இருந்து பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவா தெரிஞ்சாலும் ஆனா இதுல ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் இம்பாக்ட் இருக்கு. அந்த இம்பாக்ட் என்ன, இதனால டிவிகேக்கு என்னென்ன ப்ராப்ளம் வரும், இதுன்றத முழுசா இந்த வீடியோல பார்ப்போம். முதல் விஷயம் ஏடிஎம்கே டிஎம்கே சொன்னா அந்த 6 மாசம் கேடு. இபிஎஸும் எம்கே ஸ்டாலினும் ஒன்னு சேர்ந்து இந்த ஆட்சி 6 மாசம் அதுக்கப்புறம் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது ஏற்கனவே நம்பிக்கை தீர்மானத்தை கொண்டு அவர் ஃப்ளோர் டெஸ்ட்ல பாஸ் பண்ணி 6 மாசத்துக்கு நடுவில் எதுவுமே கொண்டு வர முடியாது. ஆனா அடுத்த 6 மாசத்துல மறுபடியும் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எதிர்கட்சிகளான இபிஎஸும் எம்கே ஸ்டாலின் அவங்களும் கொண்டு வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அப்படி கேட்டாங்கன்னா மறுபடியும் ஃப்ளோர் டெஸ்ட் நடத்துவாங்க. அப்படி ஃப்ளோர் டெஸ்ட் நடக்கும் போது மறுபடியும் அவங்க 118 நிரூபிக்கணும். இப்போதைக்கு அவங்க கையில இருக்கிறது பாத்தீங்கன்னா வெறும் 108 சீட்டு தான். அதுலயும் ஒரு சீட் அவர் ரிசைன் பண்ணிட்டாரு, ஒரு சீட் சபாநாயகருக்கு போயிடும். அப்ப 106 சீட்டு தான். ஸோ கூட இருக்க அலையன்ஸ் பார்ட்டி பாத்தீங்கன்னா காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம் அண்ட் விசிகே அண்ட் ஐயுஎம்எல். இந்த விசிகேவும் ஐயுஎம்எல்லும் காங்கிரஸும் மினிஸ்ட்ரியில சீட் வாங்கினதுனால கிட்டத்தட்ட அந்த அலையன்ஸ் பார்ட்டி மாதிரி தான் அவங்க இருப்பாங்க. ஆனா சிபிஐ, சிபிஎம் பாத்தீங்கன்னா 4 சீட்டு வச்சிருக்காங்க. அவங்க அவங்களோட அலையன்ஸ்ல வெளியே இருந்து தான் சப்போர்ட் பண்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி இவங்க இதை எப்படி வேணாலும் பண்ணலாம். இந்த மினிஸ்ட்ரி சீட் வாங்குறவங்கள கூட டிஎம்கே நினைச்சேன், டிஎம்கே ஏடிஎம்கே ஏதோ கேம் பே பண்ணி கூட அவங்கள வெளியே வர வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறையவே. ரெண்டாவது சிபிஐ கேஸும் போயிட்டு இருக்கு இந்த குதிரை பேர் விஷயத்துல. அதுல மேபி ஜட்ஜ்மெண்டல் விஜய்க்கு அன்ஃபேவரா வந்தாலும் ஆட்சி கலைப்புக்கு காரணம் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு சைடு போயிட்டு இருக்கு, பேச்சு நடந்துட்டு இருக்கு. ஆனா இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிவிகே கட்சியை காலி பண்ற ஒரு விஷயம் மாதிரி சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ் மினிஸ்டர்ஸ் அண்ட் எம்எல்ஏஸ் அண்ட் கட்சி நிர்வாகிகள் ஏடிஎம்கேல இருந்தும் சரி, டிஎம்கேல இருந்தும் சரி, மற்ற கட்சியில இருந்தும் சரி கொஞ்சம் கொஞ்சமா டிவிகேல ஜாயின் பண்றாங்க. இது வெளியிருந்து பார்க்கும்போது ஒரு நல்ல விஷயம் தானே, பாசிட்டிவா தானே இருக்கு. இதனால எப்படி டிவிகே கட்சிக்கு ஆபத்து வரும் அப்படின்னு கேட்குற கேள்வி எனக்கும் புரியுது. ஏன்னா முன்னாடி நானும் அப்படிதான் நினைச்சேன். பட் இதை அனலைஸ் பண்ணும்போது தான் ஒரு விஷயம் எங்களுக்கு தெரிய வந்தது. என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் விஷயம் இந்த அலையன்ஸ் பார்ட்டிஸ் எல்லாமே உள்ள போயிருக்காங்க. இப்போ இவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு எக்ஸ் மினிஸ்டர்ஸ், எம்எல்ஏ இருக்கும்போது அவங்க கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஆள் மாதிரி தான். அவங்க ஒரு கட்சியில போய் ஜாயின் பண்றாங்க புதுசா அப்படின்னா அவங்க கண்டிப்பா பதவி எதிர்பார்ப்பாங்க, பொறுப்புகள் எதிர்பார்ப்பாங்க, சீட் அப்கமிங் எலெக்ஷன்ஸ்ல சீட் எதிர்பார்ப்பாங்க. எப்படி வேணாலும் இருக்கும் அது. அப்புறம் அவங்க ஆதரவாளர்களுக்கு சீட் எதிர்பார்ப்பாங்க. இந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ ஏற்கனவே போன வாட்டி டிவிகே வின் பண்ணதுக்கு ஒன்னாவது மெயின் ரீசன் என்னன்னா, அவங்க தனியா நின்னாங்க. ஒருவேளை அவங்க காங்கிரஸ் கூடயோ இல்ல இபிஎஸ் கூடயோ இல்ல ஈவன் டிஎம்கே கூடயோ இல்ல வேற ஏதோ ஒரு கட்சிக்கு கூட எல்லாம் ஒரு கூட்டணி வச்சிருந்தாருன்னா மேபி இந்த சீட்டு வின் பண்ணிருப்பான்றது டவுட் தான். ஏன்னா அது ஒரு மாற்று சக்தியா பார்த்துருக்க மாட்டாங்க. மறுபடியும் அவங்க கூட இருந்தவங்க இவங்க கூட இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு ப்ரொஜெக்ஷன்ல அது ஓட் போடாம கூட போயிருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த தனி இப்ப என்ன ஆக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கட்சிக்காக டிவிகே கட்சிக்காக உழைச்ச நிர்வாகிகள் எல்லாரும் இப்ப அவங்களோட சீட்டை விட்டு கொடுத்துதான் இந்த இருக்கிற அப்கமிங் பை எலெக்ஷன்லயும் சரி, உள்ளாட்சி தேர்தலையும் சரி, இதுக்கப்புறம் அவங்க ஃபேஸ் பண்ண போற எல்லா தேர்தலையும் அவங்க விட்டு கொடுக்கணும். உதாரணத்துக்கு இப்ப பை எலெக்ஷன் பாத்தீங்கன்னா 5 தொகுதிகள் நடக்க போகுது. இந்த 5 தொகுதியில 3 எம்எல்ஏ 4 எம்எல்ஏ ஏடிஎம்கேல ரிசைன் பண்ணிருக்காங்க. இப்ப இந்த 4 தொகுதி பிளஸ் விஜய் ரிசைன் பண்ண திருச்சி தொகுதியிலையும் பை எலெக்ஷன் நடக்க போகுது. ஸோ இப்படி பை எலெக்ஷன் நடக்கும் போது அப்படின்னா என்ன ஆகும்னா, யாராவது டிவிகே அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க, இந்த தொகுதிக்கு நான் தான் இருக்கேன், நான் தான் இருப்பேன். இப்போ திடீர்னு இப்போ விஜயும் அவங்க கூட்டணி கட்சியும் பேசி அவங்க இல்ல நீங்க போட்டியிடுங்க, கூட்டணி கட்சி நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு வார்த்தை விட்டுட்டாங்கன்னா அங்க இருக்க கட்சி நிர்வாகிகள் அதிருப்தி ஆவாங்க, அவங்களோட ஆதரவாளர்களும் அதிருப்தியாங்க. இது எல்லா கட்சியிலுமே நடக்கும். இன்னும் டிவிகேன்றது புது கட்சின்றதுனால அதிருப்திகள் ரொம்ப அதிகமாவே இருக்கும். உதாரணத்துக்கு இப்ப ராஜ்யசபா சீட்டு கூட பாத்தீங்கன்னா டிவிகே தான் அந்த ராஜ்யசபா சீட்டை எடுத்திருக்கணும். ஆனா அது சம்மந்தமே இல்லாம காங்கிரஸ்க்கு
கொடுத்தது வந்து சுத்தமா ஏற்புடையது அல்ல அப்படின்னு அவங்களோட நிர்வாகிகளே பல பேர் சொல்லியிருக்காங்க, அதிருப்தியிலையும் இருக்காங்க. ஸோ இதே மாதிரி இந்த வர உள்ளாட்சி தேர்தலையும் நடக்கலாம், அதுக்கப்புறம் அப்கமிங் எலெக்ஷன்லையும் நடக்கலாம். ஸோ இதுதான் இதுல இருக்க மிகப்பெரிய நெகட்டிவ் இம்பாக்ட். ஸோ இப்போ இதனால என்ன ஆகும்னா, ஆட்சியில் இருக்கிற எம்எல்ஏஸோ ஆகட்டும், இல்லைன்னா வர துடிக்கிற அவங்களோட நிர்வாகிகளான எம்எல்ஏ ஆகணும்னு நினைக்கிறவங்களும் ஆகட்டும், இன்னொரு டிவிகே மெம்பராக குத்தாவது கொஞ்சம் ஆறுதல் அடைவாங்க. ஆனால் இதை தூக்கின்னு போய் இது எதிர்கட்சிக்கோ இல்லை கூட்டணி கட்சிகளுக்கு பிளஸ் அவங்களோட எதிர்த்து பேசுறவங்க அவங்களுக்கு கொடுக்கும் போது அதிருப்திகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்கே டிஎம்கேவும் மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணுவாங்க. இப்போ இவங்க குதிரை பேரை நடத்தி இவங்க ஏடிஎம்கேலேருந்து 4 எம்எல்ஏவை ரிசைன் பண்ண வச்சாங்க பார்த்தீங்களா, இதே மாதிரி இபிஎஸ்னாலையும் எம்கே ஸ்டாலினும் பண்ண முடியாதா என்ன? அதிருப்தியாவே இப்போ ஒருத்தர் வந்து நான் மினிஸ்டராக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துருப்பாரு, அவருக்கு கிடைக்க வேண்டிய மினிஸ்டர் தூக்கி காங்கிரஸ் கிட்டயோ இல்லை விசிகே கிட்டயோ இல்லை ஐயூஎம்எல் கிட்டயோ கொடுத்துருக்கலாம். அந்த மாதிரி அதிருப்தியில் இருக்கவங்க வந்து நான் ரிசைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு 5லேருந்து 10 எம்எல்ஏவை தூக்கினாலே அவங்களோட ஆட்சி ஆட்டோமேட்டிக்காக கவுந்துரும். ஸோ இதை கூட ஒரு பிளானாக வச்சு கூட இபிஎஸும் எம்கே ஸ்டாலின் அவர்களும் அந்த ஆட்சி வந்து 6 மாதம் தாண்டாது அப்படின்னு கூட அவங்க சூசகமாக சொல்லியிருக்கலாம். ஸோ என்ன நடக்காதுன்னு நம்மளுக்கு தெரியல. ஆனால் டிவிகேவை இவங்க 2 பேரும் சேர்ந்து காலி பண்ணுறதுக்கு மும்முரமாக இருக்காங்க. இப்போ இவங்களோட கை கோக்குற மாதிரி அண்ணாமலையும் புது கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அண்ணாமலை வந்து புது கட்சி ஆரம்பித்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த கட்சி வேலைகள்லாம் பண்ணியிருக்காரு. அவர் கட்சி ஆரம்பித்து ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் போயிட்டுருக்கு. அதில் கிட்டத்தட்ட 15 லட்சத்துக்கு பேர் சேர்ந்துருக்காங்க. அதோட சேர்த்து இப்போ என்டிகே சீமான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக டிஎம்கே தாக்கிட்டு இருந்தாரு. ஆனால் இப்போ முழுக்க டிவிகே காங்கிரஸ் இந்த 2 பேரும் தான் அடின்னு நடிச்சிட்டு இருக்காரு, ஸ்டேஜ்லையும் இதுலையும், ஸோ பொதுமேடையிலையும். ஸோ டிவிகேக்கு வந்து நாலாபுர சைட்லேருந்து அடி, ப்ளஸ் தொடர்ந்து டிவிகேக்கு வந்து அவங்களோட ஆட்சி மேலே அதிருப்தியாக இன்னும் ஒரு 2 மாதம் கூட முடியல, அதுக்குள்ளே பயங்கர அதிருப்திகள் வருது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா மின்தடை, அங்கங்கே அடிக்கடிக்கு ஒரு மின்தடை நடக்குது. இந்த மின்தடை மூலயமா ஆட்சி வந்து நிறைய இடத்துல போராட்டம் நடந்துருக்கு. முக்கியமாக சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா பெரம்பூர், அம்பத்தூர், கொடுங்கையூர், வேசார்பாடி இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. நைட்டில் திடீர்னு கரண்ட் கட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா இடி கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போதைப் பொருள் விஷயமா ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தா. அதில் ஆதன் ஃபேமிலி அவங்களோட ஒரு விஷயம் ஜான் பிரிட்டோ அவரோட இது வந்து பேருனா இதை வெளியிட்ட மாரிதாஸை வந்து நேற்று கைது பண்ணியிருக்காங்க மத்தியானமா. ஆனால் ஈவினிங் நைட்டே அவர் ரிலீஸ் ஆயிட்டாரு அப்படிதான் நியூஸ் வந்திருக்கு. ஆனால் இப்போ என்ன சொல்றாங்கன்னா டிஎம்கேவும் இதை தான் அவங்க எதிர்த்து ஏதாவது ஒரு கேள்வியில் ஏதாவது பண்ணால் எல்லாரும் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி போகிறோம், இப்போ அதே தான் நீங்களும் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு ஸ்ட்ராங் அப்போசிஷன் சோஷியல் மீடியாவில் வந்துட்டு இருக்கு. ஸோ இது எப்படி கொண்டு போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. டிஎம்கேக்கு மாற்று அரசியல், நாங்கள் தீய சக்தி, அது நாங்கள் தூய சக்தின்னு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்க டிஎம்கே 2.0 தான் மக்கள் எல்லாருமே பார்க்குற மாதிரி சோஷியல் மீடியாவில் விமர்சனங்கள் வருது. அது எந்த அளவுக்கு உண்மைன்றது எனக்கும் தெரியல, நானும் உங்களோட சேர்ந்து தான் அதை பார்த்துட்டு இருக்கேன். ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம் ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே என்ன ரோல் பிளே பண்ண போறாங்க அடுத்த 6 மாசத்துக்குள்ள. டிவிகே தான் ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ண போறாங்க. வர பை எலெக்ஷன் வந்து இந்த 6 மாசம் இந்த நம்பிக்கை ஓட்டு எடுப்பதுக்கு முன்னாடியே பை எலெக்ஷன் நடக்குமா, இல்லை அதுக்கப்புறம் தான் ஓட்டு எடுப்பு நடக்குமான்றதும் நம்மளுக்கு தெரியல. ஸோ அதையும் நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். விஜய் எப்படி தப்பிக்கிறாரு, இதுக்கப்புறம் அவர் எப்படி ஆட்சியில் சிறப்பாக செயல்படுறாரு அப்படின்றது உங்களோட சேர்ந்து நானும் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது வர ஸ்டே டியூன் வித் சதுரங்க மீடியா. இது சதுரங்க மீடியா வழங்கும் சதுரங்க அரசியல்.